பார்வோனுடைய தூக்கத்தை கெடுத்து யோசேப்பை விடுதலை ஆக்குகிறார். யோசேப்புக்காக அங்கே பேசுறதுக்கு யாரும் இல்லை. யோசேப்பு நிரபராதின்னு சொன்னாலும் அதை யாரும் பொருட்படுத்த மாட்டார்கள். ஆனால் அவன் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற தேவன் உண்மையிலோராக இருந்தார். ஸோ நமக்காக செயல்படுகிற தேவன் நமக்கு என்னவெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டதோ, என்னவெல்லாம் நமக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணினாரோ, அந்த தரிசனங்களிலே நம்ம ஏற்படுத்துகிற வரைக்கும் அவர் கவனமாக இருப்பார். நாமே தரிசனங்களை மறந்து போனாலும், நாமே வாக்குத்தத்தங்களை மறந்து போனாலும், அவைகளை நினைப்பூட்டுவது மட்டுமல்ல, அவைகளை நிறைவேற்ற தேவன் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நம்மை நம்ப பண்ணின வசனங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். சிறுமையில் நமக்கு ஆறுதலாக இருந்த வசனங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தர் நமக்கு ஆறுதல் செய்வார். அவர் தயை செய்யும் காலம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், மற்ற மனுஷங்க முன்னாடி இந்த வெளியில் சொல்ல முடியாத நிலைமையில் ஆபிரகாம் ஈசாக்கும் தன்னுடைய மனைவிகளை அனுப்பி விட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அந்த நிலைமைகளில் அவர்களுக்காக செயல்பட்டது போல இன்றைக்கும் உங்களுக்காக செயல்படுவார் என்பதை இந்த நாளிலே சொல்கிறேன். அல்லேலூயா. அவன் ராஜாவாக இருந்தாலும் கர்த்தர் அவன்கிட்ட போய் பேசுவார். அபிமெலேக்கிட்ட பேசினார், பார்வோன்கிட்ட பேசினார், அகாஸ்வேர்கிட்ட பேசினார். யாருக்கு? மொர்தெகாய்க்காக அகாஸ்வேரிடத்தில் பேசினார். தானியேலுக்காக நேபுகாத்நேசார் இடத்துல பேசுகிறார். தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் நேபுகாத்நேசார் அதிகாலையில் கெபிக்கு ஓடி போய் துயர சத்தமாக அவன் மன்றாடுகிறான். தானியேலே, சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க உன் தேவன் வல்லமையுள்ளவராய் இருந்தாரா? அல்லேலூயா. ஆமென். ஸோ சிங்க